சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா என்ன மேடம்? அம்மா என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் தண்ணி தெளிங்க மேடம். அம்மா என்னாச்சு மேடம்? அம்மா மேடம் அம்மா ஐயோ என்ன மேடம் ஆச்சு? சிந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அம்மா அம்மா நான் சிந்து பேசுறேம்மா. அம்மா 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 ஐயோ என்னாச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? எங்களுக்கும் ஒன்னும் புரியல செவந்தி. அவசரமா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. டாக்டர் அப்புறம் கௌதம தனியா கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. கௌதம் ரொம்ப அப்செட்ல இருந்தாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க சிந்து? அவர் அப்ப இருந்த நிலைமையில எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு நிறைய செக்அப் எல்லாம் பண்ணாங்க. பண்ணி முடிச்சிட்டு திரும்பவும் கௌதம கூப்பிட்டு ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் கௌதம் கிட்ட என்னன்னு கேட்டேன். சொல்றேன் சிந்துன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் கேட்கல, அவரும் சொல்லல. ஈவினிங் வரைக்குமே நான் அவர் கூட தான் இருந்தேன். டாக்டர் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அம்மாவை ரெசார்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொன்னாரு. விடுங்க கௌதம், அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். இங்கே நின்னு அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். வாங்க அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம். அவங்க நல்லா தூங்கட்டும் கௌதம். நீங்க வாங்க வாங்க. ஆக்சுவலா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கௌதம்? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? திடீர்னு இந்த மாதிரி தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்புறம் கூட்டிட்டு போய் என்னன்னு செக் பண்ணோம். செக் பண்ணா ஹார்ட்ல ஏதோ ஒரு வால்வு வீக்கா இருக்கு, அதனால கண்டிப்பா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நாங்க இப்போ இங்க வந்திருக்கோம். ஸோ மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா அம்மா உடம்புல கொஞ்சம் பிபி லெவல் அதிகமா இருக்கு. அது குறைஞ்சதும் சர்ஜரி வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா? ஆமா சிந்து, அது ஒண்ணுதான் ஒரே தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஹெல்த் கண்டிஷனை பார்க்கும்போது அவங்க உடம்பு தாங்குமான்னு தான் தெரியல. அது வேற, எனக்கு ஒரு பக்கம் மனசு உறுத்திட்டே இருக்கு. கௌதம், அப்படிலாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க அம்மா இந்த ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சு முழு தெம்பா ஸ்ட்ராங்கா வருவாங்க பாருங்களேன். என்ன சொல்றதுன்னு தெரியல சிந்து. சின்ன வயசுல என் அப்பா வேற இறந்துட்டாரு. கொஞ்சம் வசதி இருந்ததால பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அப்பா விட்டுட்டு போன எல்லா பிசினஸையும் அம்மா தான் பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஊர்ல நானும் அம்மாவும் மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீட்டுல இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் விவசாயமும் இருந்துச்சு. அது போக ஃபார்மிங் சம்பந்தமான தொழிலாம் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாத்தையுமே அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வர்ற வரைக்கும் என்ன பிசினஸ் நடக்குது, யாரு என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாது. எல்லாம் அம்மா தான் பொறுப்பு. என்னை படிக்கிறதுல மட்டும் கவனமா இருக்க சொன்னாங்க. எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. சரி, இப்போதான் அவங்க ஃப்ரீயா இருக்காங்களே, அவங்கள அங்கங்க கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா இப்ப அவங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அதுதான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க கௌதம். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா உடம்பு நல்லாயிடும். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க.
ஆமா, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலையா கௌதம்? நான் யாரையும் பார்க்கவே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, நானும் அம்மாவும் மட்டும்தானே. ஆக்சுவலா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அப்பா விட்டுட்டு போன சொத்து மேலையும் பணத்து மேலையும் தான் கண்ணு இருந்துச்சே தவிர என் மேலையும் அம்மா மேலையும் அவங்களுக்கு பாசம்லாம் இல்ல. பணத்துக்காக பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. சின்ன வயசுல அது எனக்கு புரியல. ஒரு கட்டத்துல தான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இவங்க கூட பேசாத, அவங்க கூட பழகாதன்னு. ஏன்டா அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியாது. கொஞ்சம் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பணத்துக்காக தான் நம்ம கூட பழகுறாங்கன்னே தெரிய வந்துச்சு. அதனால பெருசா ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் டச் இல்லை. அதுக்காக அம்மா யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்போவும் கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பத்துக்கு இன்னமும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பணத்தை மட்டும் மோட்டிவா வச்சு பழகுறவங்க கூட நானும் அம்மாவும் தள்ளி இருப்போம். எவ்வளோ இருந்தாலும் அம்மாக்குள்ள ஒரு சின்ன கவலை இருந்துட்டே இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கௌதம்? இல்ல சிந்து, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற கவலை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம்ல. உங்ககிட்ட அத பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? நான் காலேஜ் முடிச்சதுல இருந்தே